அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன். இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி 22ஆம் தேதி, ஆங்கில மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2026. இன்றைய திதி நவமி மாலை 1:56 வரை, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை மாலை 4:51, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04, மரண யோகம் சந்திராஷ்டமம், சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. இன்றைய ராசி பலன். இன்று சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய ராசி பலன். மேச ராசியினருக்கு சந்திரனின் நகர்வினால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும். ரிஷப ராசி. ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சுறுசுறுப்பு கூடும். சுப செய்திகள் வந்து சேரும். மிதுன ராசி. தேவையற்ற விரயங்கள் வரலாம். சுப செலவுகளாக மாற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி. சந்திரனின் ஆதரவால் தொட்டதெல்லாம் துலங்கும். எதிர்பாராத பணவரவும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். சிம்ம ராசி. தொழில் மற்றும் வேலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கௌரவம் உயரும். கன்னிராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். ஆன்மீகம் ஈடுபாடு கூடும். துலாம் ராசி. வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். யாரையும் அனாவசியமாக பகைத்து கொள்ள வேண்டாம். விருச்சிக ராசி. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டு. தனுசு ராசி. எதிரிகள் தொல்லை நீங்கும். வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். மகர ராசி. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். படைப்புத்திறன் மற்றும் புத்தி கூர்மை வெளிப்படும். கும்பராசி. தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும். வீடு வாகனம் தொடர்பான ஆசைகள் அல்லது பராமரிப்பு பணிகள் நடக்கும். ராசி. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்களால் நன்மைகள் விளையும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். இன்று காலையில் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ கொஞ்சம் தயிர் சாதம் அல்லது அரிசி தானியங்களை பறவைகளுக்கு உணவாக வையுங்கள். சந்திரனின் தோஷத்தையும் மனக்குழப்பத்தையும் இது உடனடியாக தணிக்கும். இன்றைய ஆன்மீக சிந்தனை. நாம் கோயிலுக்குள் செல்லும்போது காலணிகளை வெளியே விடுவது போல மனதிற்குள் இருக்கும் அகந்தை, கோபம், கவலை ஆகியவற்றை வெளியே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். மனதை இறக்கி வைக்கும் இடமே உண்மையான வழிபாடு. சுமையற்ற மனமே கடவுள் வாழும் ஆலயமாகும். ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையட்டும்.